இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய ஒரு நட்சத்திர தொகுதியா இருக்கு. திமுக நேரடியா களம் காண்குது. களம் எப்படி இருக்கு? உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? களம் நல்லா இருக்குங்க. களம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஒரே கணக்கு உள்ளூர் வேட்பாளர், அவர் வெளியூர் வேட்பாளர், அதான் கணக்கு. எதுவும் நல்லா தான் இல்லை. அவருக்கான பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தா பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து தேசிய தலைவர், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. வெற்றி முனைப்போடு பிரச்சாரத்தை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அது ஒரு பெரிய சவால் கிடையாதுங்க. பூரா வெளியிலேருந்து வருவாங்க தானே, தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாதுல்ல. தமிழக மக்கள் அதர் ஸ்டேட்டை விரும்ப மாட்டாங்க. எல்லாம் எங்கள் தலைவருடைய திட்டங்கள், சாதனைகள், அது ஒன்றே எங்களுக்கு போகுது வெற்றி வாய்ப்பு. அதுதான் பெரிய வெற்றி வாய்ப்பு. மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம், அதே மாதிரி காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் உயர்த்தி கொடுக்கறது, காலை உணவு திட்டம், இந்த மாதிரி இப்போ 8000 ரூபாய்க்கு இல்லத்தரசி மகளிர் திட்டம்னு சொல்லி இந்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். அதுதான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. இப்போ சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5 முனை போட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காங்க. ஏற்கனவே 5 மணி எத்தனை முறை போட்டினாலும் சவால் வந்து போட்டி வந்து திமுகவுக்கும் பாஜகவும் தான். அதான் கணக்கு. எங்களுக்கு பாஜக தான் போட்டி, மிச்சதெல்லாம் போட்டி கிடையாது. இருந்தாலும் அவங்க வேலை செய்கிறாங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் முழு உழைப்போடு முழு வேகமாக உழைக்காங்க. என்னை எதிர்த்திருக்கிற அதிமுக விட பிஜேபி நிற்கும் போது பிஜேபி வளர விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு திட்டம் போட்டு தான் எல்லாம் செயல்படுறோம். எல்லாம் வேகமாக இருக்காங்க. இப்போ சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சியில் ஓரளவுக்கு பின்தங்கிய மாவட்டமாக தான் சொல்லப்படுது. ஆமாங்க. நீங்கள் வெற்றி பெற்றால் என்னென்ன திட்டங்களை, குறிப்பாக தீப்பெட்டி தொழில் அதிகமாக இருக்குது, பட்டாசு தொழிலும் இருக்குது. ஸோ இந்த தொழில்களெல்லாம் மேன்மைப்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்களை முன் வச்சுருக்கீங்க? தீப்பெட்டி தொழிலில் வந்து லைட்ரு மெயினுங்க. லைட்டரை வந்து இவங்க வந்து ஒழிப்போன்னு சொல்லி நம்ம சொன்னோம். இவங்க தான் அதை லைட்டரை வந்து முதல்ல முழுசாக கொண்டு வராமல் லைட்டரை வந்து குஜராத்தில் இருக்கிற அந்த அதானியுடைய ஸ்போர்ட்ஸில் தான், அந்த போர்ட்டில் தான் இறக்குறாங்க. அங்கேருந்து இவங்க அந்த மெட்டீரியலை கொண்டு வந்து அந்த மெட்டீரியலை அசம்பிளி பண்ணி இங்கே விற்கிறாங்க. அந்த மாதிரி மார்வாடி பண்ணுறாங்க. அது பண்ணுறது கூட அவங்க நார்த் இந்தியன்ஸ் தான். அந்த நார்த் இந்தியன்ஸோட இதை வந்து நம்ம எப்படி தடுக்கணுமோ அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு நம்ம தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க, பான் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி மொத்தத்தில் டோட்டலாக லைட்டரை பான் பண்ணியாச்சுன்னா தீப்பிடி தொழில் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பசுமை பட்டாசு செய்யணுங்கிறாங்க. அதாவது மத்திய அரசே நம்ம கொடுக்க வேண்டிய கந்தகம் சல்பர் சரியானது கொடுக்கறது கிடையாது. டிமாண்ட் பண்ணுறாங்க 1300 1400 சல்பர் இன்னைக்கு 8000 9000 விற்குது. அது காரணம் வந்து மத்திய அரசு தான். மத்திய அரசு அதை வந்து டைட் பண்ணால் நம்மளுக்கு அது ஒன்று தொழிலோட பாதிப்பு இருக்குது. அதை திரும்ப நம்ம தமிழக முதல்வர்கிட்ட சொல்லி அந்த சல்பர் கந்தை வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். நன்றி.